la! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. விடாமுயற்சி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு கோலாகலமா எப்படி இருந்தது? உண்மையிலே பார்க்குறப்ப அஜித்தை வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி இருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்த போஸ்டர்ல அப்படி தான் இருந்தார். இதுலேயும் வந்து அந்த அந்த பேக்ரவுண்டு, அந்த லைட்டிங்கு, அந்த லொக்கேஷனு எல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஆங்கில படம் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. பட் ஆங்கில படம் தாங்கிறது வேற கதை. ஆங்கில படம் இருக்குது இல்லை, அந்த 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 லுக் இருக்குல்ல, அஜித்துடைய அந்த மாஸ் லுக்கு, அந்த என்ட்ரி, ஒரு ஆங்கில படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஜெயிலர் 2 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த வீடியோ வந்துட்டு பட்டையை கிளப்புது. அதில் ஒரு ஈர்ப்பு பயங்கரமாக இருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது விடாமுயற்சியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதோங்கிற ஒரு கம்பேரிசனுங்கிறது வந்து அது வந்து சூப்பர் ஸ்டார் இல்லையா, இது வந்து அல்டிமேட் ஸ்டார். ரெண்டு பேரும் வேறு வேறு ஜேர்னலில் உள்ள, அந்த படமே வேறு ஜேர்னலில் உள்ள, இது வேறு ஜேர்னலில் உள்ள. விடாமுயற்சி ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு பிரேக் டவுன் படத்தினுடைய ட்ரெய்லரை பார்க்குறது ஒரு உணர்வு வருதா? நான் போஸ்டர் பார்த்துப்ப அந்த உணர்வு வந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப உறுதியாக அதுதான் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஹீரோயின் இருப்பாங்க, கடைசியில் 10 நிமிஷம் தான் இருப்பாங்க. மீதி ஃபுல்லாக இவர் தான் படத்தில் ஆடுவாங்க. ஒன் மேன் ஷோவாக தான் அந்த படத்தில் ஃபுல்லாக இருப்பார். ட்ரெய்லர் பார்க்க அப்போ தான் தெரியும். ஒரு பாட்டில் த்ரிஷா இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட்டில் காரில் வரப்போ இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்கிற விஷயம் தான். மீதி ஃபுல்லாகவே இவருடைய போர்ஷன். த்ரிஷா அஜித் குமார் இந்த பேர் எப்படி இருந்தது? ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு டீம். அர்ஜுன், த்ரிஷா, அஜித் அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஒரு படம். Aga in Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். விடாமுயற்சி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு கோலாகலமா எப்படி இருந்தது? உண்மையிலேயே பார்க்குறப்ப அஜித்தை வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி இருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்த போஸ்டர்ல அப்படி தான் இருந்தார். இதுலேயும் வந்து அந்த அந்த பேக்ரவுண்டு, அந்த லைட்டிங்கு, அந்த லொக்கேஷனு எல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஆங்கில படம் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. பட் ஆங்கில படம் தாங்கிறது வேற கதை. ஆங்கில படம் இருக்குது இல்லை, அந்த 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 லுக் இருக்குல்ல, அஜித்துடைய அந்த மாஸ் லுக்கு, அந்த என்ட்ரி, அதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலேயே ஒரு தமிழில் ஒரு ஆங்கில படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அனிருத் அதை காட்டிலே கொஞ்சம் பெட்டராகவே இதில் ஏற்கனவே அந்த சாங்கில் ஒரு சின்ன விமர்சனங்கள் இருந்துச்சு, இதில் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்காரு சார். ஆனால் இப்போ பொதுவாக வந்துட்டு இப்போ அஜித் படங்கள் அப்படின்னும் போது இப்போ இந்த படத்துக்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு மகிழ் திருமேனி விஜய் கிட்ட கதை சொன்னதாகவும், அந்த டைமில் வந்து உதயநிதி வந்துட்டு இந்த கழகத்தில் முடிச்சுட்டு போகணும்னு சொன்னதுனால அந்த படம் பண்ண முடியாத ஒரு சூழல், அதுதான் இப்போ விடாமுயற்சியாக மாறி இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்களே. இல்லை, விஜய் சொன்ன கதை இந்த கதை கிடையாது. விஜய் சொன்ன கதை வேற கதை. இது அஜித்துக்காகவே இந்த கதை உருவாக்கப்பட்ட கதை, எடுக்கப்பட்ட கதை, எடுக்கப்பட்ட கதை. அவன் பிடிச்சிட்டான், அவன் கம்பெனிக்காரன் பிடிச்சிட்டான். இப்போ அந்த பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு வழியாக வந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பொங்கலுக்கு படம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. கடைசியில் பொங்கலுக்கு வந்து நீங்கள் வந்து பொங்கலாவது சாப்பாடு பரவாயில்ல, ஒரு முட்டாயாவது சாப்பிடுங்கன்னு கையில் ஒரு ட்ரெய்லரை கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு அஜித் ரசிகர்களுக்கு, சோர்ந்து போயிருந்த அஜித் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் பரிசாக தான் நான் பார்க்குறேன். பிப்ரவரியில் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரியான இல்லை, ஜனவரி 24 ஒரு டேட் சொல்கிறாங்க, இல்லாட்டி பிப்ரவரின்னு சொல்கிறாங்க. படம் ஆல்மோஸ்ட் சென்சாரில் முடிஞ்சு 2 மணி நேரம் 20 நிமிஷம் சென்சார் முடிஞ்சிருச்சு. படத்தை எல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்குறாங்க. இந்த சிக்கல்கள் முடிஞ்சதுன்னா படம் ரிலீஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க டேட். சார், அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல ஒரு மாதிரியே போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது, நடந்துகிட்டே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. பொதுவாக தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரியான படங்களில் பெரிய ஈர்ப்பு இருக்காது. தேருமாங்கிற காட்டிலும் படத்தை அவங்க வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் நடக்கிற மாதிரியான காட்சியெல்லாம் ஒரு சீன் 2 சீன் தான் இருக்கும். படம் ஃபுல்லாகவே சேசிங்க வரும், வண்டி பிரேக் டவுன் ஆயிரும், அங்கேருந்து இன்னொரு ட்ரக்கு வரும், அந்த ட்ரக்கில் லிஃப்ட் கேட்டு போவாங்க, அப்புறம் தான் தெரியும் கடத்திட்டு போகிறாங்கன்னு. இவர் சேஸ் பண்ணி அவரை போய் எப்படி கண்டுபிடிச்சி கூட்டு வராங்க. இது ஃபுல்லாகவே படம் சேசிங்கு, அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரியான விஷயங்கள் போகும் ஸ்க்ரீன் பிளேயில். அப்படி பார்க்குறப்ப படம் உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். முழுக்க வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட புது லொக்கேஷனாக இருக்கும். நமக்கு புது லொக்கேஷன், புது ஆர்டிஸ்ட்டு, நிறைய வெளிநாடு நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. ட்ரெய்லர் பார்க்குறப்ப நிறைய இடங்களில் தெரியுது. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு புதிய அட்டம்ப்டாக தான் இருக்கும் பார்க்குறது. இப்போ வெளிநாடு அப்படின்னும் போது சார், இப்போ இந்த படமே துபாயில் ஷூட் பண்ண வேண்டியது கடைசியில் அஜித்துக்காக அஜர்பைஜானில் ஷூட் பண்ணாங்க. அதுவே வந்துட்டு இந்த படத்தை ரொம்ப லேட் ஆகிடுச்சோ? இல்லை, இது இந்த நம்ம ராஜஸ்தானில் இந்த படம் ஷூட் பண்ணியிருக்கலாம். அது பெரிய லொக்கேஷன், அந்த ஒரிஜினல் படத்தை கிடையாது. சுற்றி பாலம் நடுவில் ஒரு ட்ராக்கு, அதில் வண்டி நின்றுக்கிறோம், அவ்வளோதான். அந்த ட்ராக்லேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம மற்றதெல்லாம் செட் போட்டு இங்கே மேட்ச் பண்ணி இங்கேயே எடுத்துடலாம். அதே லொக்கேஷனில் தான் எடுப்பேன் அப்படி அடம் பிடிச்சி போனது தான் இப்போ இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. ஏற்கனவே ஷூட்டிங் போய் கேன்சல் பண்ணது பல பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த லொக்கேஷன் நம்ம இங்கேயே மேட்ச் பண்ணலாம். ராஜஸ்தானில் போனீங்கனாலே அதே மாதிரி பாலைவனம் இருக்குது, அதே மாதிரி ரோடு இருக்குது, அதே மாதிரி ட்ரக் இருக்குது, அங்கேயே எடுத்துடலாம். ஒரிஜினாலிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் எடுத்ததுனால தான் இப்போ இவ்வளோ சிக்கலாச்சு.
இப்போ நேற்று வந்துட்டு ஜெயிலர் 2 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று வந்தது சார். அந்த வீடியோ வந்துட்டு பட்டையை கிளப்புது, அதில் ஒரு ஈர்ப்பு பயங்கரமாக இருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது விடாமுயற்சியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதோங்கிற ஒரு ஃபீல் சோஷியல் மீடியாவில் பரவுது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது கம்பேரிஷனுங்கிறது வந்து அது வந்து சூப்பர் ஸ்டார் இல்லையா, இது வந்து அல்டிமேட் ஸ்டார். ரெண்டு பேரும் வேறு வேறு ஜேர்னலில் உள்ள படம். அந்த படமே வேறு ஜேர்னலில் உள்ள படம், இது வேறு ஜேர்னலில் உள்ள படம். இது குட் பை டக்லியை பாருங்களேன். விடாமுயற்சி குட் பை டக்லியான்னு பார்க்குறப்ப குட் பை டக்லியோடைய இதுதான் வந்து போஸ்டரை பார்த்தே மக்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பில் உட்காந்துருக்காங்க குட் பை டக்லி. அப்படிங்கும்போது இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய ஜேர்னல் வந்து அந்த மாதிரியான படம். பெருசாக அந்த பாட்டுக்கோ பெருசாக ஃபேண்டசிக்கோ அந்த படத்தில் இடம் கிடையாது. ஒரு சேசிங்கு, ஒரு கதை ஓரியன்ட் படம், அது ஸ்டோரி ஓரியன்ட் படம்னால இந்த படத்துக்கு ஒரு ஹீரோயிசத்துக்கு உண்டான வேலைகள் இங்கே இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் குட் பை டக்லியில் எல்லாமே இருக்கும். மூணு கெட்டப்புங்கிறது 3 தரப்பு ஆடியன்ஸையுமே ஃபுல் பண்ணக்கூடிய படமாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை இது கம்பேரே பண்ணக்கூடாது. அது வேறு ஜோனல் படம், இது வேறு ஜோனல் படம். அப்படிங்கும்போது இது முன்னாடி வந்த பாட்டை காட்டிலும் நல்லாவே இருக்குது. விமர்சனங்கள் வந்து எல்லா விமர்சனங்களும் படம் தான் செய்வாங்க, இருந்தாலும் கூட அந்த முன்னாடி வந்த பாட்டை காட்டிலும் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப உண்மையில் ரொம்ப கிராண்டாக தான் இருக்குது. விடாமுயற்சி ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு பிரேக் டவுன் படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்த மாதிரி ஒரு உணர்வு வருதா? நான் போஸ்டர் பார்த்துப்ப அந்த உணர்வு வந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்குறப்ப உறுதியாக அதுதான் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது அதில். சார், ஆனால் இப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த படத்தினுடைய ரைட்ஸ் ஏன் இவங்க வாங்கலை? இப்போ சில இடங்களில் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் வந்துட்டு அந்த கம்பெனி நிறுவனம் வந்துட்டு கேஸ் போட்டிருக்கு? என்ன நடக்குது? இல்லை, முதல்ல அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. பட் படங்களை எடுத்து பார்க்குறப்ப அது ஏற்கனவே இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியாவெல்லாம் வேர்ல்டு வைடு இருக்கப்போ இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து பார்லிமெண்ட் பிக்சர்ஸ் தேடி கண்டுபிடிச்சி வந்துலாம் நோட்டீஸ் அமைச்சிருக்க மாட்டாங்க. நம்மளால் எவனோ தான் நோட்டீஸ் அமைச்சிருக்கான், இங்கேருந்து அவனுக்கு மெயிலில் போட்டிருக்கான் போல். எனக்கு சந்தேகம் ஒரு 2-3 பேர் மேலே பலமாக இருக்குது. யார் சொல்கிறேன், அஜித்தை பிடிக்காத 2-3 பேர் பலமாக இருக்குது. அவங்க தான் மெயில் போட்டிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு படம் தமிழில் எடுக்கிறாங்க, 2 வருஷமாக போய் 2 வருஷமாக அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணல. கடைசியாக படம் முடிஞ்ச பிறகு வருது அப்படின்ற மாதிரி. நம்ம ஒரு ஃபைனான்சியர்னா படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தோலை துண்டை போடுவாங்க, அது வேறு விஷயம். வெள்ளக்காரனும் அதே வெள்ளக்காரமாக துண்டை போடுவேன் அப்படிங்கும்போது சந்தேகம் இருக்கா இல்லையா? உன் மேலே தான் இருக்கும்போது சந்தேகம் வலுவாக இருக்கிற மாதிரி இந்த படத்துக்கு யாரோ நம்ம ஆளு தான் போட்டு விட்டுருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்குது. பட் அது பேச்சுவார்த்தைகள் நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சார், இந்த படம் வந்துட்டு லைக்காவை திருப்பி புத்துணர்ச்சியாக கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கடந்த காலத்தில் வேட்டையன்லேயும் அதான் சொன்னாங்க, இதையும் அதான் சொன்னாங்க. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு நார்மல் கமர்ஷியல் படமாக இல்லை. ஸோ லைக்கா விட்டதெல்லாம் பிடிக்கிற மாதிரியான ஒரு இடத்துல இதை விடாமுயற்சி இருக்குமா? இல்லை, நார்மல் கமர்ஷியல் படமும் கிடையாது, அஜித்துடைய கமர்ஷியல் ரெகுலர் படமும் கிடையாது. இது வேற ஒரு பேட்டர்ன் உள்ள படம். பட் ஒரு புது அட்டம்ப்டாக இருக்கும். அது அஜித்துடைய படங்கள்லேயே இது ஒரு புது ரகமான படங்களாக இருக்கும். பார்த்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மாதிரி ட்ரையான நேரங்களில் இந்த படம் வந்து ஒரு புதிய அட்டம்ப்டாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அஜித் ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலை இந்த படத்தில் கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக வந்து படம் வந்து போர் அடிக்காது. ரொம்ப ஷார்ப்பாக 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் படம் பண்ணியிருக்காங்க. சென்சாரில் அப்படி தான் வந்திருக்கு. அப்படிங்கும்போது பெரிய தொய்வு இருக்காது. நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேசிங்கு, தேடி கண்டுபிடிக்கிறது, அங்கே போகிறது, அங்கேருந்து ஒரு ட்விஸ்ட்டுங்கிற மாதிரியான படம் வந்து ஒரு போர் அடிக்காமல் அந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிடும். போர் அடிக்காமல் போனாலே போதுமே. 13 வருஷ படங்கள்லாம் இன்றைக்கி இப்போ இல்லை எந்த லாஜிக்கையும் பார்க்காம 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்களே. அப்படிங்கிற இந்த படம் கண்டிப்பாக போர் அடிக்காமல் நகர்த்திட்டு கொண்டு போயிடுவாங்க. அந்த ட்ரிக்கு வந்து மகிழ் திருமணிக்கு தெரியும். அஜித்தை புதிய ஒரு கெட்டப்பில், ஒரு புதிய அஜித்தை புதிய லொக்கேஷனில் பார்க்க போகிறாங்க. அது ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சார், அண்மை காலமாக இப்போ விஜய் எடுக்கிற எல்லா படமும் வந்துட்டு அப்பா மகன் சண்டை இப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன்லேயே வருது நம்ம பார்க்குறோம். அப்படியே கொஞ்சம் அஜித் சைடில் பார்த்தோம் அப்படின்னா மனைவிக்காக போய் தேடி போகிறது, மனைவியை தொலைஞ்சிட்டா போய் காப்பாற்றுறதுங்கிற இந்த பேட்டர்ன்லேயே தான் இருக்குது. சொல்லப்போனால் விசுவாசமும் அதே தான், விவேகமும் ஆல்மோஸ்ட் அதே தான். இங்கேயும் வந்துட்டு அதே மாதிரியான ஒரு நிலையில் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன் மனைவி மேலே இவ்வளோ காதல்? மனைவி மேலே காதல்னா அவர் காதலாக இருக்கிறாரு, காதலிச்சு திருமணம் பண்ணார், காதலிச்சு இருக்கிறாரு. இல்லை, அதுக்குன்னு படமும் அதே கதையில் இல்லை. அவர் சொன்னால் இம்ப்ரெஸ் ஆகும்னு சொல்கிறதா நம்மளால. மனைவி மேலே நீங்கள் ஒரு தீவிரமான ஒரு காதலராக இருக்கீங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டோம்னா தலை ஒத்துக்கிறாரு போல அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்கிறது. அப்படி ஒரு கிடையாது. அது நம்ம சும்மா ஜாலிக்காக பேசுகிறதா இருந்தால் கூட கோஇன்சிடென்ட்டாக அமையிற படங்கள் தான். அந்த படத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? விஸ்வாசம்ங்கிறது வேற பேக்ட்ராப்பு, வேற கதை. அது பட் இது வேற கதை இல்லை உங்களுக்கு. இது வந்து ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஹீரோயின் இருப்பாங்க, கடைசியில் 10 நிமிஷம் தான் இருப்பாங்க. மீதி ஃபுல்லாக இவர் தான் படத்தில் ஆக்கிரமம். ஒன் மேன் ஷோவாக தான் அந்த படத்தில் ஃபுல்லாக இருப்பார். ட்ரெய்லர் பார்க்க அப்படி தான் தெரியுது. ஒரு பாட்டில் த்ரிஷா இருக்கிறாங்க, ஃபஸ்ட்டில் காரில் வரப்போ இருக்கிறாங்க, அடுத்த பேர் போயிடுறாங்கிற விஷயந்தான். மீதி ஃபுல்லாகவே இவருடைய போர்ஷன் தான். விஸ்வாசம் அப்படி கிடையாது. கிராமம், அங்கே இருக்கிற காமெடி, அங்கே இருக்கிற குரூப்பு, அதுக்கு பிறகு மும்பை அப்படின்னு கதை ட்ராவல் ஆகி போகுது. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து முழுக்க இவர் ஒரு ஹீரோ, சூப்பர்மேன் ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிற மாதிரியான ஒரு கதை தான். அப்போ இது வந்து இதையும் நம்ம போட்டு கம்பேர் பண்ணி குழப்பிக்கிறே வேணாம்.
உடனே அவர் பையன் கூட சண்டை போட்டிருக்கிறதுனால அவர் வந்து பையனை பாடமாக எடுக்கிறாரு, பொண்டாட்டி மேலே ஆசையாக வச்சுருக்கிறதுனால வந்து இப்படி இந்த டீகோடு பண்ணி தான் தமிழ் சினிமா ஒன்றும் இல்லாமல் போச்சு. படங்கள் வந்து நல்லா இருக்கா பார்த்துட்டு அதோட போயிடணும். அதில் டீகோட் பண்ணி அவர் என்ன கலர் சட்டை போட்டிருக்காரு, இவர் என்ன கலர் தொப்பி போட்டிருக்கிறாரு, மனைவியை நேசிக்கிற மாதிரி படம் எடுத்தாருன்னு அப்புறம் சந்தோஷமாக இருக்காங்களோ அப்படிங்கிற அந்த டீகோடிங் பண்ணி தான் தமிழ் சினிமா இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து யதார்த்தமாக அமைகிற கதைகள் தான். த்ரிஷா அஜித் குமார் இந்த பேர் எப்படி சார் இருக்குது பார்க்க? இல்லை உண்மை நல்லா இருக்கு. ஏற்கனவே ஒரு ஸ்டில் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு கோட் ஷூட் போட்டு 2 பேர் நடந்து வர்ற மாதிரி. உண்மையிலேயே வெட்டிங் கப்புள் மாதிரி தான் இருக்காங்க. இப்போ இவருக்கு 50 வயசுன்னு சொன்னாலும் நம்ப முடியல, த்ரிஷாவுக்கு எத்தனை வயசுன்னு தெரியல, நம்ப முடியல. ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கப்புள் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லிம்பானவனவர் அந்த கிட்டப்பே வேறு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு இளைச்சமாக இருந்ததுனாலும் கூட அதுக்கு பிறகு போட்ட காஸ்டியூம் வந்து ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக காமிக்க ஆரம்பிச்சு. இந்த படத்துலேயே நமக்கு 2-3 வேரியேஷன் தெரியுதுல்ல நமக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்ப. உண்மைதான். மங்காத்தாக்கு அப்புறம் வந்துட்டு அர்ஜுன், அஜித், த்ரிஷா இந்த காம்பினேஷன் வந்துட்டு பார்க்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா சார்? அந்த சுவாரஸ்யம் எப்படி இருந்தது? சும்மா இந்த பிரேக்கிங் டவுனில் வந்துட்டு இந்த அர்ஜுன் கேரக்டர் என்ன கேரக்டராக இருக்குது, ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, அவர் ஒரு ட்ரக் ஓட்டிட்டு இப்போ அவர் தான் இது பண்ணுவார், அவர் தான் தீம் இருக்காங்க. இதில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. நம்ம வந்து அர்ஜுன் ட்ரக் ஓட்டிட்டு போனான்னு சொல்ல முடியாது. அந்த ஒரிஜினல் வெர்ஷனில் இருக்கும். ஒரிஜினல் வெர்ஷனில் ஒரு அந்த கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். ஒரு குண்டா ஒரு மாதிரி பெரிய ஹிப்பிலாம் வச்சு வேறு மாதிரி ஒரு கேரக்டர். பட் இதில் வேறு எதாவது மாற்றிருப்பாங்க, அதே மாதிரி வச்சுருக்காங்களான்னு நமக்கு தெரியல. பட் அது அந்த தீம் தான். பட் இந்த அர்ஜுன் அந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வெற்றிகரமான ஒரு படம் இல்லை. அந்த காம்போ திருப்பி பார்க்குறப்ப அந்த சென்டிமெண்ட் சினிமாவில் பார்ப்பாங்கல்ல, ஒரு அது தான் வச்சுருக்காங்களாங்கிறதும் தெரியல. அதுவும் பார்க்க சினிமாவில் அதெல்லாம் நிறையா நடக்கும். சென்டிமெண்ட் ஒரு படத்தில் ஒரு போலீஸ்காரன் அடிச்சார்னா அவர் கடைசி வரைக்கும் போலீஸ்காரர் தான். டெய்லி காலையில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார் போலீஸ்காரர். அவர் சொல்கிற வீட்டிலே ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்காங்க. குளிச்சு போலீஸ் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருப்பேன், என்ன படத்துக்கு கூப்பிட்றாங்களோ போயிடும் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு டீமு அர்ஜுன், த்ரிஷா, அஜித் அப்படிங்கிறது சென்டிமெண்ட்டாக ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஒரு படம். எனக்கு தெரிஞ்ச அஜித்துக்கு அந்த மங்காத்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க் படம் ஒன்றும் அமையலை. அதனால் அந்த டீமை அப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக அது பண்ணுறாங்களான்னு தெரில. சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு பாலைவனமாக இருந்தால் கூட அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்குது சார். ஒரு மாதிரி டோன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பார்த்தா தெரியும். ஒரு மாதிரி செஃபியா மாதிரியான ஒரு டோனு அந்த பேக்ட்ராப்புக்கு அது கரெக்டாக இருக்குது. அது அந்த டைரக்டருடைய சாய்ஸ் தான். அது உண்மைதான். அனிருத்தனுடைய இசை என்ன மாதிரியான ஒரு நிலை? முன்னாடி வந்த பாட்டுக்கு இது பெட்டர். ஓகே, முன்னாடி வந்த பாட்டில் வந்து ஏதோ ஒரு ஆப்பிரிக்கன், ஒரு அரேபியன், ஒரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு சைனீஸு, ஹோட்டல் மாதிரி கேட்காது, சைனீஸ் தந்தூரிலாம் கிடைக்காதுன்னு எல்லா லாங்குவேஜ் மியூசிக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு கடைசியில் அஜித்தே கடவுளே வாங்க பாய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு ஃப்ரூட் மிக்சர் கொடுத்தாரு. பட் நிறையா அதில் விமர்சனங்கள் வந்துச்சு அனிருத் மேலே. என்ன நீங்கள் எவ்வளோ 10 கோடி சம்பளம் வாங்குறீங்க, அங்கங்கே எடுத்து போட்டு கொடுக்குறதுக்கா நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்ன பிறகு இதில் கொஞ்சம் மாற்றி கீபோர்டில் கையெல்லாம் வச்சு வாசிச்சிருக்காரு போல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த படம் விடாமுயற்சி அஜித் ரசிகர்கள் எந்த மாதிரியான ஒரு ட்ரீட் ஆகும்? ஒரு தொய்வில் தான் இருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும்னா அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் டேட்டு தள்ளி போனதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ரையாக இருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்தவொடனே கொஞ்சம் உற்சாகமாக இருப்பாங்க. ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஓகே, படத்தை ஏதோ தேர்த்திருப்பார், தலை வந்து இதில் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இந்த படம் இந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்கு. விடாமுயற்சியாக லைக்கா மீண்டும் வருமா? விடாமுயற்சி அவங்க எவ்வளோ கடை இருக்காருன்னு அவங்களுக்கு தான் தெரியணும். ஏன்னா இந்த படம் வந்து வெற்றி படமாக இருந்தாலும் கூட, பெரிய வருமானத்தை கொடுத்திருந்தாலும் கூட, ப்ரீவியஸாக அவங்க அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் இருக்குல்ல, அதனுடைய கடன் வந்து பெரிய கடனில் இருக்குது. அது எப்படி மீண்டு எழுந்து வர போகிறாங்க தெரியல. Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.